திமுக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது நிறைவேற்றவில்லை அப்படின்னு கொஷின் எழுப்பினாரு. அதே மாதிரி மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்பட்டதா? ரத்து செய்கிறேன்னு சொன்னீங்களே, ரத்து செய்யப்பட்டதா அப்படின்னு கொஷின் எழுப்பினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு தரேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? அப்படின்னு கொஷின் எழுப்பினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரூ. 3 டீசலுக்கு குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? அப்படின்னு கொஷின் எழுப்பினாரு. அப்புறம் மின் கட்டணம் மாதந்தோறும் கணக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொன்னீர்களே, வாக்குறுதி கொடுத்தீர்களே, நிறைவேற்றினீர்களா? அப்படின்னு கொஷின் எழுப்பினாரு. மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் ரத்து செய்கிறேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அப்படின்னும் கேள்வி எழுப்பினாரு. அரசு பணியிடங்கள், அதாவது காலியாக உள்ள பணியிடங்களை 2,00,000 பேருக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அப்படின்னு கொஸ்டின் எழுப்பினாரு. எத்தனை கேள்வி கேட்டாலும் அவர்கள் பதில் ஒன்றும் இல்லை, அவர்கள் செஞ்சதுதானே சொல்வார்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினார். பாஜக செய்வது துரோகம் என்றால் திமுக செய்வது நம்பிக்கை மோசடி, ரெண்டும் உண்டு தானே அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினார். அப்புறம் கங்கை கொண்டான் சோழபுரம் கோயிலை முறையாக பராமரிக்க வேண்டும், செஞ்சீங்களா? அப்படின்னு கொஷின் எழுப்பினார். வறட்சியான மாவட்டம் அரியலூர், அந்த மாவட்டத்தை மேம்படுத்த ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா? அப்படின்னு இதுவரையிலும் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா? அப்படின்னு கேள்வி எழுப்பினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று பொய் வாக்குறுதிகளை தரமாட்டோம். மருத்துவம், கல்வி போன்ற அடிப்படை உரிமைகளை சமரசம் இல்லாமல் எல்லோருக்கும் வழங்குவோம். குடும்ப ஆதிக்கம் இல்லாத, ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி ஆகியவற்றை நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள்.